கிறிஸ்து இயேசு தமக்காக தம்மை பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது அவர்கள் ஆவி என்மேல் அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எசேக்கியேல் 37:10. தன் வேலையில் ஜாக்கிரதையானவனை நீ கண்டால் அவன் நீசாருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:29. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:2. நூனின் குமரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய படைவீரக்காரனாகிய வாலிபன் வீசாரப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். நூனின் குமரனுடைய யோசுவா என்னும் அவனுடைய படைவீரக்காரனாகிய வாலிபன் ஆசையை விட்டு பிரியானிருந்தான். நீ எழுந்த தேசத்தில் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்திரி, உனக்கு அதை தருவார். கருப்பொருள் ராஜாதி ராஜா. பாடம் டே 1. நூனின் குமரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசுரப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். டே 2. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். டே 3. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாகவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையதாகவும் இருப்பதாக. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவீர், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவீர், நாங்களும் நிமிர்ந்து நிற்கிறோம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவை. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவை. தலைப்பு அர்ப்பணி. கிறிஸ்து நமக்காக தம்மை பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. 2ஆம் நாள் தலைப்பு எழுந்து நில். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். எசேக்கியேல் 37:10. 3ஆம் நாள் தலைப்பு தரித்துக்கொள். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 37:10. 4ஆம் நாள் தலைப்பு எடுத்துக்கொள். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:2. கிறிஸ்து நமக்காக தன்னை பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எசேக்கியேல் 37:10. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:29. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையாய் இருக்கிறார், என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் உடல்மையாய் உணர்ந்த
அடைக்கலமாய் இருக்கிறார். சங்கீதம் 18:2. கிறிஸ்து நமக்காக தம்மை பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள். எசேக்கியர் 37:10. தன் வேலையை ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:29. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். நீ சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரையும் என் தேவனையும் என் உயர்ந்து அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகர்கள் என் தேவனும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 18:2. My name is Sri Hari. நீ எழுந்து நில், தேசத்தில் நீளம் அகலம் எம்மட்டு அம்மட்டு நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றாள். 13:17. நூனின் குமரனாகிய இயேசுவை என்று அவனுடைய பணிவிடை காரணமாகிய வாலிபன் ஆசிரியர் தூடத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். ராக்ராவும் 33:11. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலவும் எம்மட்டோ அம்மட்டோ நடந்து திரி, உனக்கு அதை திருப்பி தரேன் என்பதால். ஆதியாகமம் 13:17. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாகவும் உன் தலையில் எண்ணெய் குறையாகவும் இருப்பதாக. பிரசங்கி 9:8. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டோ நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆதியாகமம் 3:17. நீ எழுது தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அறந்து திரி, உனக்கு நான் அதை தருவேன் என்றாள். ஆகியாகவும் 17:17. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆதியாகவும் 13:17. நீ எழுந்திரு தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆதிகாமம் 13:17. நாள் 1. கிறிஸ்து நமக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. நாள் 2. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூற்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எசேக்கியேல் 37:10. நாள் 3.
தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:29. நாள் 4. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் கிறிஸ்து நமக்காக தன்மையை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. கர்த்தர் என் கண்மலையை கோட்டையும் என் தேவனும் என் இரட்சகரும் என் தேவனும் என் உயர்ந்த அடையமாகிறது. சங்கீதம் 18:2. கிறிஸ்து நமக்காக தம்மையே பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனமும் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து அவர் காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எசேக்கியேல் 37:10. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:29. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனுமாயிருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதம் 18:2. கிறிஸ்து நமக்காக தம்மை பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2.